ஃப்யூச்சரில் வாங்கினோன்னா அதுக்கப்புறம் வாங்கினோன்னா சுராஜ் தான் போகணும். சுராஜ் எடுக்க காரணம் என்னண்ணா? சுராஜ் எடுக்க காரணம்னா இது அதுவும் நல்லா போகுது. அது வந்து செலவு கொஞ்சம் கம்மி. அதனால் சுராஜுக்கு போகணும். அதுக்கப்புறம் கன்செஷனுக்கு பர்குஷன் அடிச்சிக்க முடியாது, எம்எஃப் அடிச்சிக்க முடியாது. ஆனால் ஓட்டுறதுக்கு வேலை பார்க்குறதுக்கு போகிறதுக்கு வந்து ஜாண்டியர் அடிச்சிக்க முடியாது. அறுவடை மிஷினுக்கு மட்டும் தான் ஈட்டு வரும். டிராக்டர் பொறுத்தவரையிலும் ஈட்டு வராது. அறுவடை மிஷினுக்கு வந்து ரெகுலராக ஓட்டுறதுனால அது ஈட்டு. டிராக்டர் வந்து கம்மியாக தான் வரும். இது நான் எடுக்கும்போது 9.75 எடுத்துதான். இப்போ எவ்வளோ வச்சுண்ணா? இப்போ 11 வருதுங்க. 11 ரூபாய்க்கு ஆகி போச்சு. ஓகேண்ணா. உடம்பு வலி இல்லைன்னு சொல்லிட்டிங்கன்னா ஜாண்டியர் தான் பக்காவாக இருக்கும். ஓட்டுறதுக்கும் போகிறதுக்கும் வரதுக்கும் எல்லாமே உடம்பு வலி, ஒரு முதுகு பெயின் அதுவுமே ஓட்டுறதுக்குலாம் இருந்தால் ஜாண்டியர் தான். இப்போ இன்னுமே நல்லா சேஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் ஒலையில் போகிறோம் அப்படி நல்லா பக்காவாக போகணும் அப்படின்னா சுராஜ். வணக்கம்ண்ணா. வணக்கண்ணா. உங்கள் பேர் உங்கள் ஊர்ண்ணா? என் பேர் டில்லிபாபுண்ணா. டில்லிபாபு. இது நடுவுக்கரை கிராமம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாண்டியரில் 50-50D 4 வீல் டிரைவ் பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சுட்டிங்கண்ணா? ஆமாண்ணா. இந்த டிராக்டர் எப்போ எடுத்தீங்கண்ணா? 2022ண்ணா. 2022. கிட்டத்தட்ட கணக்கு போனால் ஒரு 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஆமாண்ணா. இந்த 3 வருஷத்தில் என்னென்ன வேலைக்கெல்லாம் பயன்படுத்துறீங்கண்ணா? ரொட்டோவட்டி நல்லா பக்காவாக போகுதுண்ணா. வெக்கி சுற்றுற மிஷினு நல்லா பக்காவாக போகுது. பரும்பு நல்லா பக்காவாக போகுது. அப்போ நாற்று ஏற்றின்னு டிப்பரும் நல்லா போகுதுண்ணா. மூவிங்லாம் நல்லா தான் போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனை மணி நேரம் ஓட்டிருக்கீங்க இது வரைக்கும்? 2600 ஓடிக்குதுண்ணா. 2600 மணி நேரம் ஓட்டிருக்கீங்க. ஆமாண்ணா. ஓகே, கண்டிப்பாக சர்வீஸ்ன்றதுலாம் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த டிராக்டருக்கு சர்வீஸ் டைமிங் எவ்வளோ? இது வந்து ஃபஸ்ட்டு 100 மணி நேரம்ண்ணா, அப்புறம் 250 மணி நேரம் அப்படியே ரெகுலராக பண்ணினே வர வேண்டியதாண்ணா. இது வரைக்கும் எத்தனை சர்வீஸ் பண்ணியிருப்பீங்க? இது வரையும் கம்பெனி சர்வீஸை முடிஞ்சிச்சுண்ணா. கம்பெனி சர்வீஸ்லாம் முடிஞ்சிச்சு. கம்பெனி ஓகே. இப்போ நார்மல் ஆயில் சர்வீஸ் பண்ணால் இந்த டிராக்டருக்கு எவ்வளோ செலவாகும்ண்ணா? இது ஒரு 5000 ரூபா ஆகுண்ணா. ஆமாண்ணா, 5000 சில்லரை ஆகும். 5000 ரூபா ஆகுண்ணா. 5000 ரூபா ஆகும். ஓகே. இப்போ சர்வீஸை தவிர்த்துட்டு இந்த 3 வருஷத்தில் வேறு எதனா பிரச்சனைகள் இது வரைக்கும் டிராக்டர் வச்சுருக்கீங்களா? ஏக்க மூவிக்கெலாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே முன்ன போகும். அது ஒன்றும் பிரச்சனை. மீதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா, நல்லா ஓடுது. ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 வீல் டிரைவ் ஆப்ஷனும் இருக்குது, 4 வீல் டிரைவ் ஆப்ஷனும் இருக்குது. ஆமாங்கண்ணா. 2 வீல் டிரைவ் எங்கெங்கே யூஸ் பண்ணுவீங்க, 4 வீல் டிரைவ் எங்கெங்கே யூஸ் பண்ணுவீங்க? 2 வீலரு எதுனா டிப்பரு நல்லா பக்காவாக போகுண்ணா. எம்சாண்டுக்கு நல்லா போகும். வெக்க சுற்றுறதுக்கு நல்லா போகுது. 2 அதுக்கப்புறம் அது வேலை தான். சேத்தலெல்லாம் நாற்று ஏற்றி போனால் அது போகாதுண்ணா, இதுதான் போகும். ஓகேண்ணா. இப்போ அதிகபட்சமாக எவ்வளோ சேத்துல அந்த டிராக்டர் ஓட்டிருக்கீங்க நீங்கள்? எவ்வளோ சேருவனாலும் போகுதுண்ணா, ஒன்றும் குறைய. வண்டி இது வரைக்கும் மாட்டிருக்கீங்களா? இது வரையும் நான் பெல்ட் போட்டு வலிச்சதே இல்லை. நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கீங்க? நான் வந்து ஒரு 15 வருஷமாக இருக்கிறேங்க. என்னென்ன டிராக்டர்லாம் நீங்கள் ஓட்டிருக்கீங்க? பர்குஷன் ஓட்டிருக்கிறேன், பவர் ட்ராக் ஓட்டிருக்கிறேன், இதுக்கப்புறம் ஜாண்டியர் வந்துருக்கிறேன். ஓகேண்ணா. இப்போது ஜாண்டியர் எடுக்கிறதுக்கு காரணம்னா எப்படி எடுத்தீங்க? ஜாண்டியர் வந்து ஓட்டுறதுக்கு நல்லா சொகுசாக இருக்குது, நல்லா வண்டி நல்லா போகுது, அது எந்த பிரச்சனையும் இல்லைனால தான் அதில் போய் சூஸ் பண்ணி அதை எடுத்தேன். ஓகேண்ணா. இப்போ 3 டிராக்டர் ஓட்டிருக்கீங்க, மேஷிக் பர்குஷன், பவர் ட்ராக்கு, ஜாண்டியர். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிராக்டர் எந்த டிராக்டர் சொல்லுவீங்க? டீசல் கன்செஷனுக்கு பர்குஷன் அடிச்சிக்க முடியாது, எம்எஃப் அடிச்சிக்க முடியாது. ஆனால் ஓட்டுறதுக்கு வேலை பார்க்குறதுக்கு போகிறதுக்கு வந்து ஜாண்டியர் அடிச்சிக்க முடியாது. அந்த மாதிரி நான் நிறைய ஜாண்டியர் வச்சுருக்கோம். மோஸ்ட்லி என்ன சொல்லுவோன்னா வண்டி ஹீட்டு அது அறுவடை மிஷினுக்கு மட்டும் தான் ஈட்டு வரும். டிராக்டர் பொறுத்தவரையும் ஈட்டு வராது. அறுவடை மிஷினுக்கு வந்து ரெகுலராக ஓட்டுறதுனால அது ஈட்டு. டிராக்டர் வந்து கம்மியாக தான் வரும், அது ஒன்றும் ஆகாது. ரொம்ப நேரம் அதிகபட்சமாக என்றைக்காவது ரொம்ப நேரம் ஓட்டிங்கன்னா எவ்வளோ நேரம் ஓட்டிருக்கீங்க? நான் ஓட்டிருக்கேன், 9 மணி நேரத்தில் ஓட்டிருக்கேன். ஓகே. இப்போ அப்படிலாம் ஓட்டும்போது வண்டியோட வைப்ரேஷன் எப்படி இருக்குது, உடம்பு வலி எப்படி இருக்குது? அதெல்லாம் உடம்பு வலி வராதனால தான், உடம்பு வலி இல்லைன்னு சொல்லிட்டு தான் இந்த டிராக்டருக்கு இந்த ஜாண்டியருக்கு சூஸ் பண்ணேன். கார் போல் இருக்கும் ஓட்டுறதுக்கு, அதனால தான் அதை சூஸ் பண்ணேன். அது மாதிரி உங்கள் ஏரியாவில் மோஸ்ட்லி பார்த்தோன்னா எல்லாமே 4 வீல் டிரைவ் தான் இருக்குது. காரணம் எல்லாம் 4 வீல் டிரைவ் இருக்குது. 4 வீல் டிரைவிங்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம எங்கே விட்டாலும் போகும். ஒரு நெல் பிடிச்சா இருந்தாலும் போவோம், ஒரு நாற்று ஏற்றி போனாலும் போகும். ஒரு கூலி ஆள் எதிர்பார்க்க வேண்டியதில்லை, எல்லா வேலையும் அதுவே பார்த்துக்கும். ஓகேண்ணா. அது மாதிரி மைலேஜ்னு பார்க்கும்போது இப்போ ரொட்டவேட்டருக்குலாம் எவ்வளோ தருது? 5 லிட்டர் போகுதுங்கண்ணா. 5 லிட்டர் போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா பேலருக்கு யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்களா? ஆமாண்ணா. பேலர்னா அதிகபட்சமாக நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை கட்டுனா போட்டிருக்கீங்க? அது பார்த்தா ஒரு நான் வேலையை பொறுத்து தான், ஒரு 300 கட்டு கூட போட்டலாம். 300 கட்டு 200 கட்டும் போட்டு வந்துடுவேன். உடம்பு வலி இருந்ததுன்னா 200 கட்டு கூட போட்டு வந்துடுவேன். ஓகேண்ணா. அது மாதிரி பேலருக்கு ஓட்டும்போது மைலேஜ் எவ்வளோ தருது இது? அது மைலேஜ்லாம் நம்ம செக் பண்ணுறது இல்லை. ஓகே. ரோட் ரன்னிங் அதிகபட்சமாக எவ்வளோ ஸ்பீட் போகுது டிராக்டரு? அது போகும் ஒரு 20 போகுதுண்ணா, 22 அது மாதிரி போகுது. இப்போ நீங்கள் 2023 தானே எடுத்தீங்க? 2022. 2022 அது 2024. ஓகேண்ணா. இப்போ 2022 நீங்கள் எடுக்கும்போது இந்த டிராக்டரோட ரேட் எப்படி இருந்துச்சு, எவ்வளோ கேட்டீங்க? இது நான் எடுக்கும்போது 9.75 எடுத்துதான். இப்போ எவ்வளோ ஆச்சுண்ணா? இப்போ 11 வருதுங்க. 11 ரூபாய்க்கு ஆகி போச்சு. ஓகேண்ணா. இப்போ நீங்கள் எப்படின்னா நீங்கள் ஃபோட்டோ பைசா எடுத்துட்டீங்களா? போயிடுச்சு. அது மாதிரி இப்போ உங்கள் ஏரியாவில் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ பைசா அங்கெல்லாம்?
இது 2400ரூபாங்க. 1400ரூபா லொட்டை ஓட்டுறதுக்கு. வைக்க ஓட்டுறதுக்கு 40 ரூபா. ஒரு செமைக்கு 40 ரூபா. ஓகேண்ணா. பரும்பு ஓட்டுறதுக்கு ஏக்கர் கணக்கு. ஓகேண்ணா. இப்போ ஃபியூச்சரில் திரும்ப ஒரு டிராக்டர் வாங்கினா என்ன டிராக்டர் எடுப்பீங்க? ஃப்யூச்சரில் வாங்கினோன்னா அதுக்கப்புறம் வாங்கினோன்னா சுராஜ் தான் போகணும். சூராஜ் எடுக்க காரணம் என்னண்ணா? சுராஜ் எடுக்க காரணம்னா இது அதுவும் நல்லா போகுது. அது வந்து செலவு எனக்கு கொஞ்சம் கம்மி. அதனால் சுராஜிக்கு போகணும். அதுக்கப்புறம் இந்த வண்டி இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் எடுக்க போகிறீங்க? அதுக்கு ஆமாம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ அது மாதிரி எங்கள் மகேந்திரா டிராக்டர் இருக்குது, அது எடுத்தனா? அது வேற ஆளுங்க. வேற ஆள். இப்போ உங்ககிட்ட 2 ஜாண்டி டிராக்டர் இருக்குது. ஆமாம், ரெண்டுமே புது வண்டி தான். ரெண்டுமே புது வண்டி தான், ரெண்டுமே ஜாண்டியர் தான். இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது டிராக்டர் எடுக்கணும்னா எந்த டிராக்டர் எடுக்கலாம் நீங்கள் ரெஃபர் பண்ண சொல்லுவீங்க? இப்போது உடம்பு வலி இல்லைன்னு சொல்லிட்டிங்கன்னா ஜாண்டியர் தான் பக்காவாக இருக்கும். ஓட்டுறதுக்கும் போகிறதுக்கும் வரதுக்கும் எல்லாமே உடம்பு வலி, ஒரு முதுகு பெயின் அதுவுமே ஓட்டுறதுக்குலாம் இருந்தால் ஜாண்டியர் தான். இப்போ இன்னுமே நல்லா சேஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் ஒளியில் போகிறோம் அப்படி நல்லா பக்கா போகணும் அப்படின்னா சுராஜ். ஓகேண்ணா. சப்போஸ் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இந்த ஜாண்டி டிராக்டர் எடுக்கணும்னு நினச்சாலும் வச்சுக்க, எத்தனை ஏக்கருங்க வச்சுக்கிறவங்க எடுக்கலாம்? சொந்தத்துக்கு ஓட்டுறவங்க எடுக்கலாமா இல்லை வாடகை ஓட்டுறவங்க எடுக்கலாமா? வாடகை ஓட்டுறதுனா மூவிங் தான் எடுக்கணும். சொந்தத்துக்கு ஓட்டணுன்னா சாதா வண்டியே போதும். இப்போ நீங்கள் எப்படி சொந்தம் மட்டும் தான் ஓட்டுறீங்களா வாடகை? நான் வாடகை தான் ஓட்டுவேன். வாடகை தான் ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்கு எத்தனை ஏக்கர் இடம் இருக்குது? எனக்கு 10 ஏக்கர் இருக்குது. 10 ஏக்கர். இப்போ அது மாதிரி உங்கள் சைடில் இந்த கரும்புலாம் போட மாட்டீங்களா? இல்லை. இப்போ நீங்கள் உங்கள் வயலில் என்ன நம்ம பயிர் மட்டும்தான். பயிர் மட்டும்தான், வேர்க்கல்ல. ஓகே. இப்போ உங்கள் ஏரியாவில் மண் வந்து எதை மாதிரி மண்? இந்த மாதிரி மண் கழிவக்கட்டு மணல். ஓகேண்ணா. இப்போ அந்த மண்ணுக்கு இந்த 50 HP டிராக்டர் 4 வீல் டிராக்டரில் எவ்வளோ RPM வச்சு ஓட்டுவீங்க? லோவில் ஓட்டுவீங்களா? 15 வச்சு ஓட்டுவேன். 15 வச்சு ஓட்டுவீங்க. லோவில் ஓட்டுவீங்கன்னா மீடியமா? 15 தான். அதுக்கு மேலாம் கம்மியெல்லாம் வச்சா போகாது. லொட்டை வாட்டரிங்லாம் செட் ஆகாது. ஓகே. இப்போ அவ்வளோ RPM கேட்டால் அந்த ஏரியாவுக்கு வச்சு ஓட்டா உங்களுக்கு 5 லிட்டர் தருது மணிக்கு. ஆமாம். ஓகேண்ணா. ரீவேல்யூன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஜாண்டியர் அதிகமாக கம்மிங்களா? ரீவேல்யூன்னு பார்த்தோன்னா ஜாண்டியர் தான். ஜாண்டியர். மானியம்லாம் இப்போ உங்கள் ஏரியாவில் உண்டா? நம்ம கையில் இல்லைங்க, வரல. சரிண்ணா. ஓகேண்ணா. எங்ககிட்ட இப்போ இவ்வளோ நேரம் தகவல் பார்த்து ரொம்ப நன்றிண்ணா.